ஒரு அழகான காட்டுல ஒரு சேது கழுகு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுதான் அந்த காட்டுலயே ரொம்ப பெரிய ஆளு. அது சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காட்டுல ராமுவும் சீதாவும் ரெண்டு காகங்களை அந்த கழுகு கீழே வேலைக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு பிரியாணி கடையை வைக்கிது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் அவங்க கடையில் மட்டும்தான் பிரியாணி சாப்பிடணும். அதை தவிர்த்து வேறு எங்கேயாவது சாப்பிட்டாங்கன்னா அந்த கழுகு அவங்கள சும்மாவே விடாது. அதே மாதிரி அந்த காட்டில் வேறு யாராச்சும் உணவு கடை வச்சுருந்தாங்கன்னா அதையும் வைக்க விடாது அந்த சேது கழுகு. அப்போது அந்த காட்டில் சிண்டு குருவின்னு ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப ஏழ்மையான குருவி. அது அங்கே இருக்கிற விவசாயங்களை பார்த்துக்கிட்டு அது வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த விவசாயமும் அதுக்கு கை கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் மழை வெள்ளம்னு வந்து அதுக்கு ஒரு நிரந்தரமான வேலையே இல்லாத மாதிரி அந்த குருவி இருந்துச்சு. அப்போது அந்த குருவிக்கு ஒரு யோசனை வருது. ஏன் நம்ம ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடாது? அதை வச்சோன்னா நம்ம உணவு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது மூலியமா வர பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையும் நடத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணுது. அப்போது அந்த சிட்டுக்குருவி அவங்க அம்மா கீத்து குருவி கிட்ட போய், அம்மா நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன். நம்ம எவ்வளோ நாள் தான் இங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? நமக்கும் நல்ல சாப்பாடு நல்ல வீடுன்னு இருக்கணும்ல. அதனால நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்மளும் நல்ல சுவையான பிரியாணிகள்லாம் செஞ்சு இங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா முன்னேறுமா அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி அவங்க அம்மா கீத்து குருவி கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த கீத்து குருவி, ஏய் சிண்டு, நீ என்ன தெரியாம பேசுறியா? இந்த காட்டுலயே அந்த சேது கழுகு மட்டும்தான் கடை வச்சிருக்கணும். அதை மீறி யாராச்சும் கடை வச்சிருந்தா அந்த சேது கழுகு நம்மளை இந்த காட்டை விட்டு அனுப்பிச்சிடும். இதெல்லாம் நீ மறந்துட்டியா? அப்படின்னு கீத்துக்குருவி அந்த சிட்டுக்குருவி கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, இப்படியே நம்ம பயந்துக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒரு முடிவெடுத்து ஒரு கடையை வைக்கிது. அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து, இது புது கடையாக இருக்கே, இங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுதுங்க. பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாப்பிடுதுங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சேது கழுகு, என்ன அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது, அந்த கடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குது. அப்போது அந்த ராமுக்காகத்தை கூப்பிட்டு, ஏ ராமு, அந்த கடையில் என்ன ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ராமுக்காக சொல்லுது, ஐயா, அந்த சிட்டுக்குருவி தான் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கு, பிரியாணி கடை. இந்த காட்டில் நம்ம யாரையும் கடை வைக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மீறி அந்த சிட்டுக்குருவி ஒரு கடையை திறந்துருக்கு அப்படின்னு அந்த ராமுக்காக சொல்லுது. அதுக்கு அந்த சேது கழுகு, என்ன தைரியம் இருந்தால் அந்த சிட்டுக்குருவி எனக்கு எதிராகவே கடையை போடும். சரி ராமு, அந்த சிண்டுவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ராமுக்காகவும் சிட்டுக்குருவி கிட்ட போய், சிட்டுக்குருவி, நீனு ரொம்ப தைரியசாலி தான். நம்ம சேது ஐயா கடை வச்சிருந்தும் நீயும் கடை வச்சிருக்க பார்த்தியா? அதனால தான் உன்னைய அந்த சேது ஐயா வர சொன்னாரு, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமுக்காகவும் அந்த சிட்டுக்குருவியை கூட்டிட்டு சேது கழுகு கிட்ட போகிறாங்க. அப்போது அந்த சேது கழுகு சிட்டுக்குருவியை பார்த்துட்டு, ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு இந்த காட்டில் எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? என்னைய மீறி நீ எப்படி கடை வச்சிருக்க? அதுவும் ரொம்ப கூட்டம் வேற வருதே உன் கடைக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னைய மீறியே நீ கடை வச்சிருக்கியா அப்படின்னு கழுகு சிட்டுக்குருவிட்ட கேட்குது. அதுக்கு சிட்டுக்குருவி, ஐயா, ஏன் நாங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? எங்களுக்கு ஒரு கஷ்டன்றனால தான் நான் கடை வச்சேன். மக்கள் உணவு எங்கே தரமாக இருக்கோ சுவையாக இருக்கோ அங்கே தானே போவாங்க அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிருச்சா? சரி, உனக்கும் எனக்கும் போட்டி வைக்கலாம். உன்னோட பிரியாணியையும் என்னோட பிரியாணியையும் சமைச்சு வைப்போம்.
யாரோட பிரியாணி நல்ல சுவையாக இருக்கோ அவங்களே இனிமே இந்த காட்டில் கடையை நடத்தலாம். அப்படின்னு சொல்லி அந்த சேது கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவியும் சரி, நானும் இந்த போட்டிக்கு தயார். அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி அந்த போட்டிக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காண்டி யோசித்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அது மனசுலேயும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, சேது கழுகுக்கிட்ட மோதுறோன்னு. அப்போ அதோட ஃப்ரெண்டு புறா வருது. அதுக்கிட்ட சொல்லுது, நான் தெரியாதனமாக அந்த கழுகுக்கிட்ட மோதிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த புறா, நீ ஏன் சிண்டு பயப்படுற? உன்னோட சமையல் என்றைக்குமே நல்ல சுவையாக தான் இருக்கும். நீ அதை நினச்சி பயப்படாத. இந்த மசாலாவை பயன்படுத்து. எங்கள் அம்மா இதை தான் பயன்படுத்துவாங்க. இதை செஞ்சேன்னா இந்த ஊரே மணக்கிற மாதிரி ஒரு பிரியாணி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அடுத்த நாள் போட்டிக்கு அந்த சேது கழுகும் சிட்டுக்குருவியும் தயாராகுதுங்க. காட்டில் இருக்க பறவைகள் எல்லாம் வருதுங்க போட்டியை பார்க்கறதுக்காக. நடுவராக கிளிராஜா இருக்காரு. கழுகு கடையில் வேலை பார்க்குற அந்த ராமுக்காகவும் சிட்டுக்குருவியும் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல மனமும் வருது. எல்லாரும் பார்க்குறாங்க யார் நல்லா செய்வான்னு. 2 பேரும் சமைச்சு முடித்த உடனே அந்த பிரியாணிகளை கிளிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கிளி சாப்பிட்டு பார்க்குது. அந்த 2 பிரியாணியில் அந்த சிண்டுவோட பிரியாணி ரொம்ப சுவை நல்லா இருக்குது. உடனே அந்த கிளி, இந்த 2 பிரியாணியில் சிண்டுவோட பிரியாணி தான் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிருச்சு. இதை கேட்ட உடனே அந்த சேது கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே அங்கேருந்து ஓடிருச்சு. அதுக்கப்புறமா அந்த சிட்டுக்குருவி அந்த காட்டில் பிரியாணி கடையை போட்டு அங்கே இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் நல்ல உணவை கொடுத்துட்டு வந்துச்சு. வாழ்க்கையிலையும் முன்னேறிச்சு. இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மக்கிட்ட திறமையும் தைரியமும் இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நம்மளை கீழே வீழ்த்தவே முடியாது. உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.